இதுக்கு பேரலல் ரோட்ல 3வது வீட்டில் ஒரு பையனை அவங்க அப்பா போட்டு அடிச்சிட்டாரு. என்னன்னு போய் பாரு. இன்னைக்கு தான் கஷ்டப்பட்டு வட்டி காசு வாங்கி சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். அடிக்காதீங்கண்ணா, விடுண்ணா. ஆமா அங்கிள், சைக்கிள் எங்க பாத்தீங்க? நான் எங்க பார்த்தேன்? உனக்கு யார் மேலே டவுட் இருக்கா? டவுட்டா? ஐயா, ஐஸ்கிரீம் யார் உங்க அப்பா? நான் காசு கொடுப்பான். போய் கேளு போ. ஜோஷுவா, ஜோஷுவா, வா விளையாட போலாம். ஐயா நான் வரல, நான் வெளியில வந்தா நான் டான் ஆயிருவேன். ஏய் வாடா போயிட்டு வந்துடலாம். போடா வரல நானே. என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டிக்கிறான். இப்போ என்ன பண்ணலாம்? அவனை ஃப்ரீயாக விடு, அவன் எடுத்துருக்க மாட்டான். ஏன்? இந்த வயசில் எந்த ஒரு பையனும் தான் ஃப்ரெண்டு வந்து விளையாட கூப்பிட்டா கண்டிப்பாக விளையாட வருவான். ஆனால் இவன் வரல. ஸோ அப்பா அம்மாவுக்கு பயப்படான்னு பார்த்தா வீட்டில் காரோ பைக்கோ எதுவும் இல்லை. அவன் செருப்பு போடும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அது அவனோட செருப்பும் வயசானவங்க போடுற ஒரு பேரகான் செருப்பும் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வீட்டில் அவனும் அவங்க பாட்டியும் மட்டும் தான் இருக்காங்க. அப்பா அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க யாரும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சீரியல் ஓடுற சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அவங்க பாட்டி சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. ரெகுலராக சீரியல் பார்க்கறதுக்காக இந்த பையன்கிட்ட மொபைல் ஃபோனை கொடுத்தே வளர்த்திட்டாங்க. அவன் கையில் ஒரு மொபைல் ஃபோன் எப்பவுமே இருக்கும். நோட் பண்ணியா? ஆமாம். அந்த மொபைலில் ஃப்ரீ ஃபயர் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி இண்டோர் கேம்ஸில் தான் அவனுக்கு விருப்பம். நீ அவனை வெளியே கூப்பிடும்போது அவன் ஒரு விஷயம் சொன்னான். நோட் பண்ணியா? ஐயா நான் வரல, நான் வெளியில வந்தா நான் டான் ஆயிருவேன். ஸோ பேசிக்லி அவன் ஒரு சோம்பேறி. உன் வண்டியை ரிஸ்க் எடுத்து திருடிருக்க மாட்டான். இங்கே எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே ஏன்டா ஒன்றுக்கு போனேன்? சும்மா போயிட்டு அப்படியே. ஓ சரி, நானும் போயிட்டு வரேன். யோ யோ இரியா, எங்கேயா போற? ஒன்று கிடைக்குதா? அங்கெல்லாம் போகக்கூடாதுயா. நீ எங்கே தானே போனேன்? நான் சின்ன பையன், நீ இவ்வளோ பெருசாக அழுந்திருக்க. நீ எல்லாம் போனால் அடிப்பாங்கயா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடு விடு. ஐயோ போகாதயா. நம்ம எவ்வளோ பெரிய பிரில்லன்னு உனக்கு தெரியல. என்ன சொன்னாலும் ஏஜென்ட் மட்டும் கூப்பிட மாட்டேறானே. இந்த பக்கம் எவனா எடுத்துருப்பானா இல்லை அந்த பக்கம் இருந்தாலும் நோட் பண்ணுவோம். சரி. அப்பா அறிவு கட்டவனே. அக்கா பாக்க படிச்சவனா அக்கா இல்லக்கா, சும்மா அக்கா. அக்கா ஆனதா இப்ப வச்சுக்க. இந்த மாதிரி அசிங்கம் பண்ணிட்டு இருக்க. ஐயோ கல்ல அடிச்சு தான் அடிக்கணும். அக்கா 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 கல்லெல்லாம் எடுக்கு, கல்லெல்லாம் எடுக்கு. இதுக்கு அப்புறம் இத பார்த்தேன். ஏய் வாடா, ஓடிடா ஓட 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 ஓட. ஓடில வா, ஓடில வா. யாரா? இதோ அவன் தான் மந்த சட்டை. வா கேக்கலாம். நான் வரல. ஏன்? நீ மட்டும் போயிட்டு வா. சரி ஓகே, நான் வரேன். என்னப்பா கேரமா? இல்லை, ஃபுட்பால். செம்ம ஃபார்மில் இருப்பீங்க போல. நானும் விளையாட வரட்டா? அப்போ ஜெயிச்சுன்னு வாங்கிக்க. என்ன ப்ரோ?
பரவாயில்லையா, நல்லா ஆடுற. தேங்க்யூ. இந்தா. லால், இங்கே வாங்களே, தனியாக ஒரு மேட்ரு பேசணும். ஆக்சுவலாக அது என்னன்னா, ஊருக்குள்ளே எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், உங்ககிட்ட தான் ஒரு மேட்ரு தெரியும். ஐயையோ! யார்கிட்ட வந்து திட்டு சைக்கிள் வாங்கினான்னு கேட்குறா? என்னை பார்த்தா திட்டு போய் மாத்ததா? அடுத்த வாட்டி வந்து நான் அறுத்துருவேன். சரி விடியா, எங்க அப்பா என்கிட்ட கேட்டு நான் சொல்லிக்கிறேன். நீயே கிளம்பு, நானும் கிளம்புறேன். கடைசி வரைக்கும் நம்ம ஒரு ஏஜென்ட் இவனுக்கு ப்ரூஃப் பண்ண முடியாமல் போச்சு. நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். எப்படியாவது ஏஜென்ட்னு சொல்லிடுவான்னு நினச்சேன். ஓகே, எனக்கு ஒரு டவுட்டு. சைக்கிள் காணாமல் போன நம்ம வீட்டு பார்க்கிங்கில், வெளியெல்லாம் தேட்டுக்கும் நம்ம வீட்டு பார்க்கிங் தேடல. இதே என்கிட்ட முதல்ல நீ தான் சொல்ல. கேட்கவே இல்லையே. ஷோ, உங்கள் பார்க்கிங் இருக்கு. இதோ அங்கே இருக்கு. டயரோட மார்க்கை பார்த்தா வண்டி பூட்டை உடைக்காமல் இழுத்துட்டு தான் போயிருக்கணும். ஸோ இது ப்ரொஃபஷ்னல் திருடம் பண்ண வேலை இல்லை. டயர் மார்க் இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து வண்டியை வேறு வண்டியில் தூக்கிட்டு போயிருக்கணும், இல்லாட்டி இதுக்கு பக்கத்துலேயே எங்கேயா வச்சுருக்கணும். வேறு வண்டியில் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தா இந்த மார்க்கை தவிர வேறு எந்த டயர் மார்க்கும் இல்லை. ஸோ பக்கத்துலேயே எங்கே தான் வச்சுருக்கணும். பக்கத்துலேயே வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சவனாக தான் இருக்கணும். எப்படா மிஸ் பண்ண, எப்படி மிஸ் பண்ண? ஷோ, நோ 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 நோ. போய் உங்கள் அப்பா கூட்டு வா. எஸ், டேய் எங்கடா? இங்கே தான் பாருந்தாரு. டேய் எங்க இருக்கான் பாருடா. எங்கே போனா இந்த ஆள்? எங்கள் அப்பா நான் வேறு கூட்ட வர சொல்லிட்டான். அப்பா, அந்த ஆள் இங்கே இருக்கான்ப்பா. டேய் எங்கடா அவன்? இதோ. என்ன முக்தி நிலையில உட்காந்துட்டு இருக்கான்? வா. எங்கப்பா சைக்கிள்? என் கூட வாங்க, காட்டுறேன்.
இது எப்படிப்பா இங்க? உங்கள் பெரிய பையங்க. அவனை ஏன்பா கேட்குற? அவன் ஒரு தண்டம். இங்கே தான் எங்கன்னா தர்தல மாதிரி சுற்றின்னு இருக்கோம். தோ அங்கே நிற்கிறான் பாருங்க. டேய், அப்போ இவன் தான் எடுத்ததா? அவன் இவன் வயசில் இருக்கும்போது அவனுக்கு எதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏன்பா, இவன் நல்லா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். சைக்கிளே ஓட்ட தெரியலனா கூட சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இவன் அப்படியா? படிப்பும் வராது, ஒன்றும் வராது, தற்கூரி பையன். இப்போ திருட வேற அண்ணா ஆரம்பிச்சானா? இருந்தா என்ன? இதானே நீங்கள் பண்ணுற தப்பு. படிக்கிறவன் எங்கே போனாலும் அவனுக்கு தேவையானது கிடச்சிரும்ண்ணா. ஆனால் இவனை மாதிரி பசங்களுக்கு படிக்கிறவன் ஒரு மாதிரியும், படிக்காதவன் ஒரு மாதிரியும், வேலைக்கு போகணும் ஒரு மாதிரியும், வேலைக்கு போகாதவன் ஒரு மாதிரியும் பார்க்குறத நிறுத்துங்க. உங்களை மாதிரி ஆளுங்கனால தானே அவங்க இப்படி ஆகுறாங்க. இவனுக்கு காட்டுற அன்பை ஒரு 5% இவனுக்கு காமிச்சின்னா அவனும் நல்லா வந்துட்டு போவான். ரெண்டுமே உங்கள் பசங்க தானே, அதை நினைங்க. இப்போல்லாம் படிக்கிற பசங்க எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? படிக்க முடியலங்கிறனாலையா? இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோங்கிற பயத்தினாலே அப்படி ஆயிடறாங்க. முதல்ல அவங்க கூட அன்பாக பழகுங்க, பேசுங்க, விளையாடுங்க. அவனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன், ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கூட உங்கள் பையன் சைக்கிளை திருடல, அந்த சைக்கிளை ஒழிச்சு தான் வச்சுருக்கேன். தம்பி, பசங்களை இப்படி தான் வளர்க்கணும். மற்றவங்கள பார்த்து நானும் வளர்த்துட்டேன்ப்பா. ஆனால் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, படிக்காத பசங்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் சமமாக அன்பை கொடுக்கணும்னு எனக்கு புரிய வச்சுட்டப்பா. ரொம்ப நன்றிப்பா. இனிமே என் 2 பசங்களையும் நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா. சைக்கிளை நீயே வச்சுக்கப்பா. அப்போ தம்பிக்குப்பா? தம்பிக்கு நீயே கற்றுக் கொடு. தம்பி எங்கப்பா? இங்கே தானே இருந்தான். அங்கிள், அங்கிள், சண்முக அங்கிள், சண்முக அங்கிள், ஏஜென்ட் சண்முக அங்கிள், நீங்க நிஜமாவே டிடெக்டிவ் தான்?